ஓகே சார். இப்போது அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 6வது கேள்வி, அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இப்போது பயிற்றுவிப்பதற்கு தமிழ் மொழியில் ஆசிரியர்கள் முழுமையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகிறார். நீங்கள் மற்ற மொழிகளை பற்றி சொல்கிறீர்கள், தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதற்கே பாதி பள்ளிக்கூடங்களில் தமிழ் மொழிக்கான ஆசிரியர்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள், அவர்களை நியமிக்க வேண்டும் என்பதை நான் ஆதரிக்கிறேன். கண்டிப்பாக நீங்க அதை ஆதரிச்சுதான் ஆகணும். எல்லாமே நம்ம முரண்பட முடியாது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அதற்கு தான் அவங்க டெட் வச்சிருக்காங்க, டெட்டுக்கு பிறகு டிஆர்பி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கு முடிஞ்ச பிறகு நியமிப்பார்கள். 7வது கொஸ்டின் சார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகள் ஹிந்தி மொழியால் அழிந்து விட்டன என்பது உண்மையா? அவத் மொழி, போஜ்புரி மொழி, வங்காளி மொழி, பீகாரி மொழி, மராட்டி மொழி ஆகியவை அதை பேசுபவர்களின் எண்ணிக்கை இந்த ஹிந்தி மொழி பயிற்றுவிப்பதற்கு பின்னர் குறைந்து விட்டது என்பது உண்மையா? உண்மை. யுனெஸ்கோ 2019 ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. உலகம் முழுக்க 219 மொழிகள் அழிகின்ற நிலையில் தன்னுடைய பண்பாட்டை, தன்னுடைய இலக்கியங்களை அழிந்த வண்ணம் உள்ளதுன்னு யுனெஸ்கோ கொடுத்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் இதுல 22வது சாப்டர்ல கொடுத்திருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையில கொடுத்திருக்காங்க. யுனெஸ்கோனுடைய ரிப்போர்ட்டை இவங்களே கோட் பண்ணியிருக்காங்க 22வது சாப்டர்ல 12வது. அதுல இந்தியாவுல எந்த மொழிகள் அழிந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்களா? இந்தியாவுல குறிப்பிட்ட மொழி அவங்க எப்படி சொல்லுவாங்க? சொல்லல. ஆனா யுனெஸ்கோ 219 மொழிகள் அழிகின்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னது உண்மை. இப்ப நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். உத்தரப்பிரதேசம், ஒரிசா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், இந்த மொழிகளுடைய தாய்மொழி இந்தி கிடையாது. இந்தியை தாய்மொழியாக கொண்ட குறிப்பிட்ட ஒரு மாநிலம் இந்தியாவிலே கிடையாது. இல்ல மொழிவாரி மாநிலம் சொல்லிட்டு ஏன் பிரிக்கிறாங்க? மொழிவாரி மாநிலம் பிரிக்கின்ற போது இந்திக்குன்னு எந்த மாநிலமும் தனியா செப்பரேட்டா பிரிக்கல. அப்படி இல்லாத ஒரு மொழிவாரி மாநிலமே இல்லாத ஒரு மொழியை ஒட்டுமொத்தமாக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது முரண்பாடு. இந்தி மொழி என்பது ஒரு தனித்த மொழி அல்ல. அது உங்களுக்கு பல்வேறு இந்துஸ்தானி, உருது, நம்ம உருது பேசுறோம், இது போன்ற மொழிகளுடைய கலப்பு தான் இந்தி என்பது. சமஸ்கிருதம், இந்த 3 மொழிகளின் கலப்பு தான். அதற்குன்னு ஒரு தனித்த வடிவம் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு என்ன ஒரு வடிவம் இருக்கிறதோ, சமஸ்கிருதத்துக்கு தேவநாகரின்னு ஒரு வடிவம் இருக்கு, லெட்டர் ரைட்டிங். இப்ப நம்ம தமிழ்ல வட்டு எழுத்துன்னு சொல்லுவோம். அது போன்று இந்தி, சமஸ்கிருதம், இந்துஸ்தானி, உருது இவைகள் எல்லாம் தேவநாகரி வடிவத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தனக்கென்று தனியான ஒரு வடிவம் கிடையாது. எனவேதான் எந்த ஒரு மாநிலத்திற்கும் ஒரு தனித்த தாய்மொழியாக இந்தி விளங்கல. அதனாலதான் அது 1950 அம்பேத்கர் அவர்கள் நீங்க அந்த இந்திய அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற போது அவர் 1949 இறுதி உரை ஆற்றுகின்ற போது அதான் சொல்றாரு, நீங்க அப்படிலாம் நீங்க முட்டு கட்டிட்டு இருக்காதீங்க, அவங்கவுங்களுடைய தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு தன்னுடைய இறுதி உரையில். அதை பேஸ் பண்ணி தான் 1963 அலுவலக மொழிகள் சட்டம் ஏற்றப்படுகிறது. ஓகே, இப்போ 9வது கேள்வி சார். அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரி, இதுல என்ன தவறு இருக்குது? அப்படியான ஒரு கூறுகள் இதுல இல்ல. அதாவது இப்ப வெளியில அரசியல் தலைவர்கள் சொல்றது பொய்யா சார்? பொய். அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 இல்ல, எந்த பக்கத்துல இல்ல. சாப்டர் 4 11வது பத்தியில நான் கோடு போட்டு வச்சிருக்கிறேன். கேமராவை பாருங்க, அப்படி படிச்சு அதுல என்ன கொடுத்திருக்காங்க? 4வது சாப்டர் 11வது பத்தியில என்ன கொடுத்திருக்காங்க? நான் முரண்பாடாக பேசுவதற்காக இதை நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. இதுல என்ன இருக்கோ நீங்க தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். சரி, நீங்க கொடுக்கல, நீங்க தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நான் ரெகுலரா சொல்லிட்டே வரேன். wherever possible the medium of instruction until at least grade 5 அப்படிதான் நீங்க கொடுத்திருக்கீங்க. preferably grade 8 அப்படிதான் கொடுத்திருக்கீங்க. வாய்ப்பு கிடைக்கின்ற போது நீங்க முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்றீங்க. ஆனா கல்வி உளவியலாளர்கள், மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 14 வயது வரைக்கும் தாய்மொழியில தான் படிக்கணும்னு சொல்றதுதான் நார்வே முதற்கொண்ட முன்னேறிய கல்வியில் முன்னேறிய நாடுகள், யூகே போன்ற, அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகள், இந்த கல்வி சீனா போன்றவர்கள்